எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சாங்கம் பற்றிய குறிப்பு தெரிஞ்சுக்க போறோம். 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்களை தெரிஞ்சுக்க போறோம். மூணாவது ரொம்ப முக்கியமானது, நாம யோகத்துக்கு என்ன கலர் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்சிணாய காலம், பராபவ வருடம், ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புதமான நாள், பௌர்ணமி. ஆனால் கிரிவலத்துக்குன்னு சொல்லி திருவண்ணாமலை மட்டும் போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த சிவன் கோயிலில் சுற்றிட்டு வாங்க போதும். ஏன்னா நம்ம கடந்த ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கூட்ட நெரிசலில் பல பேருக்கு பலவிதமான தீமைகள் நடக்க போகுதுன்னு. ஏன்னா ராகு காற்று ராசியில் இருக்கிறாங்க இன்னொரு 4 மாதத்துக்கு. அதனால நெரிசலை மக்கள் தவிர்க்க வேண்டும். ஓகேங்களா? நார்மலாக கோயிலுக்கு போகலாம், தவறு கிடையாது. கூட்டம் இல்லாத நாளாக பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கிரிவலம் சொல்லி கும்பலோட கும்பலாக போய் கஷ்டப்பட்டு சாமியை கும்பிட வேண்டாம். ஓகேங்களா? ஆவணி அவிட்டம் நட்சத்திரம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பானது. 27/8/2026. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை சூலம். தெற்கு திசை போறவங்க கொஞ்சம் தைலம் சாப்பிட்டு போங்க. இன்றைய தேதி பௌர்ணமி தேதி. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரொம்ப கோயில் கும்பலா இருக்க இடங்களுக்கு மக்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு போகாதீங்க, தவிருங்க. ஏன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான காலம். கூட்ட நெரிசல்ல பல பேர்த்துக்கு சில காயங்கள் ஏற்படும், கவனம் தேவை. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். யோகம் அதிகண்ட நாம யோகம். கரணம் பத்திரை கரணம். சந்திராசிரமம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், மகர ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் மட்டும் வாங்கிக்கிங்க. ஒரு 25 ரூபா தான் வரும். உங்களுக்கு என்ன தேவை லைஃப்பில், திருமணம் நடக்கணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இது மாதிரி உங்களுக்கு என்ன கனவாக இருந்தாலும் போதும். உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி மணிக்கட்டில் எழுதுனா போதும். இப்படி எழுதும் போது உங்களோட தேவைகளை மனதில் நினச்சிக்கிட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? இந்த அதிர்ஷ்டமான எண்கள் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அது இறைவன்கிட்ட சேர்க்கும். எதன் மூலமாகனா, இந்த நாடி நரம்புல நீங்கள் எழுதும் போது உங்களோட எண்ணங்கள் பதியும். இது இதயத்தில் 24 மணி நேரம் இன்ட்டு 7 எல்லா நாளுமே நீங்கள் சொல்லிட்டு எழுதும் போது நிச்சயமாக 100 நாளுக்குள்ளார இது கண்டிப்பாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டமான எண் 14. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 54. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 88. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 93. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33.
கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10, 10. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 12, 12. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் தேவையா, பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு தேவையா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக குரு காணிக்கை வாங்கிட்டு தான் உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் தேர்வு செய்து தரப்படும். ஓகேங்களா. நம்ம அடுத்தது மிக முக்கியமானது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாம யோகம். ஒருத்தர் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திர வலிமையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நீங்க பிறந்த நாம யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டும். ராசி நட்சத்திரம் எப்படி உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி இந்த நாம யோகம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இன்னைக்கு சோபனம் நாம யோகம். நீங்க சோபனம் நாம யோகத்துல பிறந்திருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய யோகியான கிரகம் சூரியன். அப்ப ஆரஞ்சு கலர் நிறம் நீங்க பயன்படுத்தினா வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பா வர முடியும். வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஆரஞ்சு நிறம் பனியன் ஜட்டியா இருக்கலாம், ட்ரெஸ்ல வரலாம், அல்லது செந்தூரம் பொட்டு வச்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்க பயன்படுத்தக்கூடிய கார், பைக்கு, வீட்டுக்கு பெயிண்டிங், இது மாதிரி எண்ணற்றது எதுலெல்லாம் அந்த கலர் உங்களால் கொண்டுட்டு வரலாம். விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேடு, இந்த மாதிரி எதுல வேணாலும் அந்த நிறத்தை கொண்டுட்டு வந்தா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். தவிர்க்க வேண்டியது, உங்களுக்கு அவயோகியா வர்றது சனி பகவான். நீங்க பாருங்க, அதிகமாக கருப்பு கலர் பேண்ட் தான் நீங்க பயன்படுத்துவீங்க. சோபனம் நாம யோகத்துல பிறந்தவங்க இன்னைக்கு மேக்சிமம் நிறைய பேர் அந்த கருப்பு கலர் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகேங்களா. அப்ப அதை நீங்க அவாய்ட் பண்ணா ஈஸியா நீங்க வெற்றியாளரா வரலாம், மனம் நிம்மதியாக கிடைக்கும். இப்ப திருமண பொருத்தத்துல பார்த்தோம்னா இந்த சோபனம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு விஷ்கம்ப நாம யோகத்துல பிறந்தவங்களை சேர்க்கக்கூடாது. அடுத்தது கண்டம் நாமயோகத்துல பிறந்தவங்களையும் சேர்க்கக்கூடாது. மூணாவதா பரிகம் நாமயோகத்துல பிறந்தவங்களையும் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா. சோபனம் நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு ஆகாத நாமயோகம் விஷ்கம்பம், கண்டம், பரிகம், இந்த மூணுமே இவங்களுக்கு ஆகாது. எப்படி நட்சத்திரத்தை பொருத்தம் திருமணத்துல பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம் சொல்றோம் பாத்தீங்களா, அது இல்லைன்னா தவிர்க்க சொல்றோம் பாருங்க. அதே மாதிரிதான் இந்த நாமயோகம் இல்லைன்னா நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை இதுல திருமணம் பண்ணா நிச்சயமாக அவங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவோட தான் வாழ்வாங்க. அப்ப அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்தது அதிகண்டம் நாம யோகத்துல நீங்க பிறந்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் ஒயிட், வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு யோக கிரகமாக வராங்க, யோகியாக. அப்ப வெள்ளை நிறத்தை நீங்க அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஆனா வெள்ளையே உங்களுக்கு பிடிக்காது. அதிகண்ட நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு வெள்ளை கலர் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லைனா கூட பனியன் ஜட்டியாக பயன்படுத்துங்க. லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு, ஒயிட் கலர் காரு, ஒயிட் கலர் பைக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறம் வெள்ளை நிறத்தை நீங்கள் அதிகமாக ஆக்டிவேட் பண்ணலாம். விபூதி கூட வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் வெற்றியாளராக நீங்கள் வர முடியும். அதே மாதிரி நீங்கள் தவிர்க்க வேண்டிய கலர் அப்படிங்கிறது கிரீன் கலர், பச்சை நிறம். ஏன்னா உங்களுக்கு அவயோகி புதனா வரனால பச்சை கலர் உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஆனால் பச்சை கலர் தான் நீங்கள் அதிகமாக வச்சுருப்பீங்க. விசிட்டிங் கார்ட்லையோ, லெட்டர் பேட்லையோ, கார், பைக் அல்லது வீட்டுக்கு பெயிண்டிங், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டில், மெத்தை, இதில் கூட அந்த கிரீன் கலர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ நீங்கள் அதை தவிர்த்தாவே நீங்கள் வெற்றியாளராக வந்துடலாம். சார் எங்களுக்கு வெள்ளை நிறம் பிடிக்காது, பச்சை பிடிக்கும், பச்சையை தவிர்க்க சொல்கிறீங்க, அதை தவிர்த்தா போதுமா, நான் வேறு எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பச்சை நிறத்தை தவிர்த்து வேறு எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அதிர்ஷ்டம் தருவது வெள்ளை நிறம். ஓகேங்களா. இப்போ திருமண பொருத்தத்துக்கு வரப்போகிறோம். இந்த திருமண பொருத்தத்தில் அதிகண்ட நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பிரித்தி நாம யோகம் மற்றும் விருத்தி நாம யோகம் அல்லது சிவம் நாமயோகம், இந்த 3 நாமயோகத்துல ஒரு பெண் பிறந்திருந்தா அவங்களுக்கு இவங்களுக்கும் ஆகாது. ஓகேங்களா. கவனமா கேட்டுங்க. ஒருத்தர் அதிகண்ட நாமயோகம், ஒரு பெண் அதிகண்ட நாமயோகத்துல பிறந்திருக்கா. ஏன்னா திருமண பொருத்தத்துல பெண்ணை வச்சுதான் நம்ம ஆணை நிர்ணயம் செய்யறோம். அப்போ ஒரு பெண் அதிகண்ட நாமயோகத்துல பிறந்திருந்தால் அவங்க தவிர்க்க வேண்டிய நாமயோகம் பிரித்தி நாமயோகம், விருத்தி நாமயோகம், சிவம் நாமயோகம். இந்த 3 நாமயோகத்துல பிறந்த ஆணை இவங்க திருமணம் செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ முடியாது. ஓகேங்களா. அப்ப இதை தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. நன்றி, வணக்கம். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நட்சத்திரமும் நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.